வணக்கம் நண்பர்களே. அதாவது மதுரையில் எழுச்சி மாநாடு வந்து பார்த்தீங்கன்னா, மாஸ் செக்கல் கூட்டத்தில லோகோ வந்து பார்த்தீங்கன்னா வெளியிட்டிருக்கிறாரு. மாஸ்காட்டு எடப்பாடி பழனிசாமி. மதுரையில ஆகஸ்ட் 20ஆம் தேதி வந்து பார்த்தீங்கன்னா, நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கான இலச்சினை இன்று வந்து பார்த்தீங்கன்னா, நடைபெற்று வரும் மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டத்தில் வெளியிட்டிருக்கிறாரு. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, பன்னீர்செல்வம் அடுத்த மாநாட்டை வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில நடத்த திட்டமிட்டிருக்கும் நிலையில, அதிமுக மாவட்ட கழக செயலாளர்கள் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கட்சியில் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில, அதிமுக தலைமையில அலுவலகத்தில் இன்று நடைபெற்றது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையில் ராயப்பேட்டை தலைமை கழகத்தில் உள்ள எம்ஜிஆர் மாளிகையில் தலைமை கழக நிர்வாகிகள், மாவட்ட கழக செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம் வந்து இன்று காலை தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த கூட்டத்தில் மேகதாது அணை விவகாரத்தில் திமுக அரசுக்கு அழுத்தம் கொடுப்பது, மதுரையில் நடத்தப்போகும் மாநாடு, அதிமுக பாஜக கூட்டணி, நாடாளுமன்ற தேர்தல் நிலைப்பாடு, அதிமுக உறுப்பினர் சேர்க்கை என பணிகளின் விவரம், பல்வேறு விஷயங்கள் குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடத்தக்கது. இங்கு வந்து பார்த்தீங்கன்னா, கொங்கு மண்டலத்தில் மாநாடு நடத்துவது தொடர்பாக ஓபிஎஸ் அணியின் மாவட்ட செயலாளர் சட்டம் கடந்த செயலாளர் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, கடந்த ஜூலை 1ஆம் தேதி சென்னை அசோகா ஹோட்டலில் வந்து நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பன்னீர்செல்வம் அணியின் தலைமை கழக நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட கழக செயலாளர்கள் பங்கேற்றனர். மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களை சந்தித்த ஓபிஎஸ், தேர்தல் நெருங்கும் நேரத்தில்தான் கூட்டணி குறித்து பேச வேண்டும். எங்களுடன் பாஜகவை சேர்ந்த தலைவர்கள் பேசிக்கொண்டுதான் இருக்கிறார்கள். இது குறித்து அறிவிப்பு தேர்தல் சமயத்தில் வெளியிடப்படும். கொங்கு மண்டலம் என்பது எம்ஜிஆர் மற்றும் ஜெயலலிதாவின் கோட்டை. அங்குள்ள தொண்டர்கள் எங்களிடம்தான் இருக்கிறார்கள் என தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இன்று அதிமுக தலைமை கழகத்தில் கட்சி நிர்வாகத்தின் கூட்டத்தை கூட்டிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, மதுரையில் வரும் ஆகஸ்ட் 20ஆம் தேதி நடைபெறவுள்ள அதிமுக மாநாட்டிற்கு இலச்சினையை வெளியிட்டார். அந்த இலச்சினையில் வந்து பார்த்திங்கன்னா, எம்ஜிஆர், ஜெயலலிதா, எடப்பாடி பழனிசாமி படங்களோடு ஜல்லிக்கட்டு காளை வைகை ஆற்றின் படமும் இடம்பெற்றுள்ளது. வீர வரலாற்றின் பொன்விழா எழுச்சி மாநாடு என்ற பெயரில் மதுரையில் ஆகஸ்ட் 20ஆம் தேதி இந்த அதிமுக மாநாடு நடைபெற உள்ளது. இது பற்றி கட்சி நிர்வாகிகளுக்கு பல்வேறு அறிவுரைகளும் கூறியுள்ளதாக எடப்பாடி பழனிசாமி தரப்பில் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.